பணத்தை ஈர்க்கின்ற மூலிகைகள் இருக்கின்றனவா? வாழ்க்கையில் மனிதனுக்கு தேவையானது மிக முக்கியமானது பணம். அந்த பணத்தை ஈர்த்து கொடுக்கின்ற மூலிகைகளை சித்தர்கள் கண்டறிந்து அவங்களுடைய புக்கில் தெளிவாக எழுதியிருக்காங்க. இந்தந்த மூலிகைகள்லாம் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி புட்டியது அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த மூலிகைகளை எல்லாம் எந்த டைமில், எப்போ, எந்த நேரத்தில், எந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி எந்த இடத்துலேருந்து பறிக்கணும் அப்படின்னு நிறைய டிஸ்கிரிப்ஷன்லாம் நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. சித்தர்களுடைய நூல்களில் அது இருக்குது. அந்த மூலிகைகளை அவங்க சொன்ன மாதிரி அந்த டைமில், அந்த நேரத்தில், குறிப்பிட்ட திதி, குறிப்பிட்ட நட்சத்திரத்தில், குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற அந்த மூலிகைகளை மந்திர உச்சாரணம் செய்து சாப நிவர்த்தி பண்ணி மந்திர உச்சாரணம் செய்து அந்த மூலிகைகளை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தன ஆகர்ஷத்தை, பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படி பணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்? அந்த மூலிகை, எந்த ஒரு மூலிகையுமே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நேராக போகிறோம், பறிக்கிறோம், பயன்படுத்துகிறோம். ஆனால் சித்தர்கள் என்ன, எல்லா மூலிகைகளுக்குமே சாப நிவர்த்தின்னு ஒன்று இருக்குது. எல்லா மூலிகைகளுக்குமே அந்த சாப நிவர்த்தி அப்படின்றத பண்ணிவிட்டு சில மந்திர உச்சாரணங்கள்லாம் சொல்லி அந்த மூலிகைக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு நம்ம பேச முடியும், மூலிகைகளோடு பேச முடியும். சாதாரண மக்களுக்கு தெரியாது. ஆனால் சித்தர் மகான்கள் அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. மூலிகைக்கிட்ட நம்ம எப்படி பேச முடியும், நான் எப்படி உங்கள்கிட்ட பேசணும், நீங்கள் எப்படி எங்கிட்ட பேசணும், அதே மாதிரி மூலிகைக்கிட்ட பேச முடியும், கான்வர்சேஷன் பண்ண முடியும். அப்போது அந்த மாதிரி சாப நிவர்த்தி, மந்திர உச்சாரணம், அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு எல்லா ப்ராசஸையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அந்த மூலிகைகளை குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தான் எடுக்கணும். எப்போ வேணாலும் போய் எந்த நேரம் வேணாலும் போய் எடுத்துக்க முடியாது. குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட நட்சத்திரத்தில், குறிப்பிட்ட திதியில் கரெக்டாக முறையாக போயிட்டு அதை பறித்து கொண்டு அதை நாம் பயன்படுத்தணும்னு சொன்னால் அது கண்டிப்பாக தனாகர்ஷை கொண்டு கொடுக்கும். நேர்மையான வழிகள், தர்மமான வழிகளில், ரொம்ப லபாரியஸ் ஒர்க்கெல்லாம் போடாமல் ரொம்ப கடுமையான உழைப்புன்னு சொல்லணும். பார்த்தீங்களா, பாவம்னா கடுமையான உழைப்பு, கடினமாக உழைத்தேன், கடினம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது கடினமாலாம் உழைக்க தேவையில்லை, உழைச்சா போதும். அதுக்காக ஏமாற்றணுன்றதில்லை, உழைக்கணும். பட் கடுமையான உழைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது நம்ம தப்பாக ஒரு மித்து. அது கடுமையாக உழைச்சா தான் பணம் வரும், கடுமையாக உழைச்சா தான் நம்ம பணம் செய்வோம், அப்படிலாம் கிடையாது. நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பேச்சில் பாருங்கள், அவங்களையும் அறியாமல் நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம், நான் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்க கஷ்டம்லாம் பட தேவையில்லை. நம்ம அப்படி நினச்சிக்கிறோம். நம்ம கஷ்டப்பட்டு நம்ம நினைக்கிறதுனால தான் அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்கிறது கஷ்டமாகவே இருக்குது. பணத்தை சம்பாதிக்கிறது கஷ்டமாகவே போயிடும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அனுபவத்தில். நம்மளையும் அறியாமல் நம்ம சொன்னோம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு, உழைச்சி சம்பாதிச்சு பணம்னு சொல்லுங்கள், தப்பு இல்லை. உழைச்சா தான் பணம், உழைச்சி வர பணம். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இப்படி பையன் செலவு பண்ணுறானே வேஸ்ட்டாக, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை என் பொண்டாட்டி இப்படி வேஸ்ட் பண்ணுறாளே, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இப்படி திருடு போயிடுச்சு, அப்படி அந்த கஷ்டப்பட்டு அந்த வேர்டை யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் மனசுலேயே வரக்கூடாது அந்த வேர்டு. கஷ்டப்பட்டுலாம் கடவுள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் எதுவுமே வைக்கல. நம்ம ஒரு மித்து தான் அது. நம்மளுக்கு நாமளே அப்படி கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன், கஷ்டப்பட்டு உழைச்சேன், கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன் அப்படின்ற ஒரு தாட் ஃபார்மை நம்மளுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடணும். அதனால் தயவுசெய்து அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. கஷ்டப்பட்டுன்ற வேர்டை யூஸ் பண்ணாதீங்க. உழைச்சி சம்பாரித்த பணம், நேர்மையாக உழைச்சி சம்பாரித்த பணம் அப்படி சொல்லுங்கள். அந்த மாதிரி நம்ம அந்த மூலிகைகளை முறையாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, அதை வச்சு பயன்படுத்தும் போது நேர்மையான முறையில், தர்மமான முறையில் உங்களுக்கு பணத்தை வர வச்சு கொடுக்கும். அந்த பணம் என்ன பண்ணும்னா, வர்ற பணம் உங்களுக்கு பாசிட்டிவான வழியில் செலவு பண்ண வைக்கும். இப்போ உங்களுக்கு பணம் வருது, அந்த பணத்தை நீங்கள் வச்சு ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு நகைகள் வாங்குறீங்க, வேறு ஏதாவது பாசிட்டிவான ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. இதெல்லாம் பாசிட்டிவ் எக்ஸ்பென்சஸ். அகத்திய தெளிவாக சொல்கிறார். இதெல்லாம் சுப செலவுகள், அசுப செலவுகள். பணம் வருது, அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணுறீங்க. 5 lakhs கட்டினேன், 10 lakhs கட்டினேன், ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணேன். அது நெகட்டிவ். அந்த இன்கம் நமக்கு வரவே வேண்டாம். அந்த இன்கமும் வர வேண்டாம், நீங்கள் போய் அவசியம் பட வேண்டாம். பணம் வந்தது, இருந்தது, திருடு போயிடுச்சு. பணம் வந்தது, இருந்தது, பிஸ்னஸ் லாஸ் ஆகிப்போச்சு. பாருங்கள், பணம் வர்றது லாஸ் ஆகிப்போச்சு, பணம் வந்தது திருடு போயிடுச்சு, பணம் வந்தது யாரோ ஒருத்தன் ஏமாற்றி போயிட்டான். சரி, இதெல்லாம் பார்க்கும்போது பணம் வருது, திருடு போச்சு, இதெல்லாம் நெகட்டிவ். சரி, இந்த நெகட்டிவ் எப்படி போகும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பாசிட்டிவாக ஏர்ன் பண்ணாத பணம் தான் இப்படிலாம் போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பாசிட்டிவாக ஏர்ன் பண்ணாத பணம் தான் இப்படியெல்லாம் போகும். இப்படியெல்லாம் போகுதுன்னா அந்த பணம் நேர்மையான முறையில் தர்மம் உங்களுக்கு வரலைன்னு அர்த்தம்.
இப்போது நாம் சொல்ல வர்றது இந்த மாதிரி மூலிகைகளை யூஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி வேஸ்ட்டாக தேவையில்லாத செலவுகள்லாம் உங்களுக்கு வராது. இதுதான் நல்லா முக்கியமாக புரிஞ்சுக்கணும். பணம் சம்பாதிக்க பெரிய விஷயம் இல்லை. அந்த நீங்கள் சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு எந்த வகையில் யூஸ் ஆகுது அப்படின்னு யூஸ் பண்ணணும். இப்போ உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, பாசிட்டிவ் செய்யணும். பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க, செலவு பண்ணுறீங்க, பாசிட்டிவ் செய்யணும். ஒரு வீடு வாங்குறீங்க, கட்டுறீங்க, நிலம் வாங்குறீங்க, பயன்படுத்துறீங்க, இதெல்லாம் பாசிட்டிவ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருடு போயிடுச்சு, அது நெகட்டிவ். அப்போ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், பிஸ்னஸில் லாஸு, திருடு போயிடுச்சு, வாங்கிட்டான், ஏமாற்றிட்டான், திருப்பி பணத்தை கொடுக்கல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெகட்டிவ். நீங்கள் மூலிகை செல்வத்தை ஈர்க்கக்கூடிய மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வரக்கூடிய பணம் இந்த மாதிரி வகையில் போகாத மாதிரி பார்த்துக்கும். இந்த மாதிரி வகையில் போகாத மாதிரி பார்த்துக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த மாதிரி செலவுகள் நமக்கு வராதுன்னு அர்த்தம். அப்போது இந்த மாதிரி செலவுகள் நமக்கு வராதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ நம்ம பாசிட்டிவ் ஏர்னிங்கில் இருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ பாசிட்டிவ் ஏர்னிங்கில் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி விஷயங்களை வரும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணணும். இல்லை, இதை யாரும் விரும்ப மாட்டோம். ஆக்சிடென்ட்டுக்காக செலவு பண்ணுறதோ, ஹாஸ்பிட்டலுக்காக செலவு பண்ணுறதோ, திருடு போகிறதோ, பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றி போகிறதோ, இதை நம்ம யாரும் விரும்ப மாட்டோம். இது வேண்டாம். அப்போ சித்தர்கள் அருளிய மூலிகைகளை பயன்படுத்தி உங்களுக்கு பணவரை வர வைக்கும் பொழுது இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் வராது. பாசிட்டிவான வகையில் பணம் வரும். பாசிட்டிவான வகையில் வர பணம் பாசிட்டிவாகவே உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ பேசுவீங்க டாக்டர், அந்த மூலிகை பேரெலாம் சொல்ல மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த மூலிகை பேரை சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த மூலிகை நீங்கள் தேடி போய் எடுத்தாலும் அந்த பணமும் கிடைக்காது. ஸோ உங்களுடைய கர்மவினைகள் பாசிட்டிவான கர்மவினைகள், நேர்மறையான கர்மவினைகளாக இருந்தால் இந்த மூலிகை சம்மந்தப்பட்டவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க, அந்த மூலிகைகள் கிடைக்கும். அந்த மூலிகை முறையை எப்படி எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த மூலிகை உங்களுக்கு ஏதாவது வகையில் இறைவன் உங்களுக்கு சேர்த்துவார். ஆனால் நம்ம நிறைய பேட் கர்மாஸ் நிறைய வச்சுக்கிட்டு நீங்கள் போய்ட்டு எந்த மூலிகை போய் தேடினாலும் நெகட்டிவ் ரிசல்ட் தான் வரும். பனிஷ்மெண்ட் தான் நிறைய கிடைக்கும். அது சித்தர்கள் விஷயங்கள்லாம் ரொம்ப சீக்ரெட்டான விஷயங்கள். ஸோ அதனால் நீங்கள் பேர் மட்டும் சொல்லியே டாக்டர் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் சொல்கிறதுக்காக தான் இந்த விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் மறைக்கப்பட்ட விஷயங்கள், மறைக்கப்பட்ட ரகசியங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு அவேர்னஸாக தான் நான் இதை கொடுக்குறேன் ஒழிய மற்றபடி நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு இப்போ மூலிகைகள் வேணும்னும் போது இந்த மாதிரி பணம் தரக்கூடிய மூலிகைகள், இருக்கக்கூடிய மூலிகைகள் வேணும்னும் போது நீங்கள் கர்மா மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டே வாங்க. நெகட்டிவ் கர்மா ரிமூவ் பண்ணணும், பாசிட்டிவ் கர்மா ரெண்டு சிம்பிள், ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் உங்களோட நெகட்டிவ் கர்மாவை ரிலீஸ் பண்ணுங்கள், பாசிட்டிவ் கர்மாவை சேர்த்துங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாமே கரெக்டாக எந்தெந்த டைமில் யார் யார் மூலமாக உங்களுக்கு கரெக்டாக சேர்த்துணுமோ இறைவன் கண்டிப்பாக சேர்த்துவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், உங்களுடைய பேட் கர்மா என்னன்னு கண்டறிஞ்சு அதை நிவர்த்தி செய்யுங்க, நீக்குங்க. பாசிட்டிவ் கர்மா, குட் கர்மா என்ன சம்பாதிக்கணும் சேர்த்துங்க. இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் இறைவன் உங்களுக்கு அவரே கொண்டு உங்கள் கையில் சேர்த்துவார். அதுக்குண்டான நபர்களை லிங்க் பண்ணுவார், அதுக்குண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார், அதுக்குண்டான பண வசதிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த மூலிகையை வாங்கணும், செலவு பண்ணணும், அது வாங்கணும்னா கூட அதுக்கு தேவையான பணத்தையும் உங்களுக்கு வர வச்சு கொடுப்பார். எல்லாமே உங்களை படைச்ச கடவுள் பார்த்துக்கிறார். நம்மளை படைச்சி விட்டு அவர் பாட்டுக்கு எங்கேயோ போய் வேறு வேலையை பார்த்துட்டு இருப்பார். இது இல்லை, 24 hours 365 days நம்முடைய எல்லா லைஃப்பையும், நாட் ஒன்லி திஸ் லைஃப், பழைய லைஃபு, இந்த லைஃபு, இதுக்கு மேலே வரப்போகிற லைஃப், எல்லா லைஃப்பையும் 24 hours பார்த்துட்டு தான் இருக்கார், பார்த்துட்டு இருப்பார். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம், இதை நீங்கள் செய்ய இந்த தெய்வீக மூலிகைகள் உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி கடவுளே அருள் புரிவார். நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம். ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் பக்குவம் அடையும் போது சித்தர்களும் இறைவனும் உங்களை தேடி வருவாங்க ஏதாவது ரூபத்தில். நல்லா புரிஞ்சுக்காங்க. திரும்பவும் நீங்கள் பரிசுத்தம் அடையும் போது, நீங்கள் பாசிட்டிவ் கர்மாவாக உடையவராக நீங்கள் மாறும் பொழுது சித்தர்களும் இறைவனும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை லிங்க் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள தேடி போக வேண்டாம். ஆனால் நம்ம அந்த பக்குவத்தை அடையாமல் நம்ம நிறைய பேட் கர்மாஸை வச்சுக்கிட்டு, நம்ம பக்கம் லோடாக பேட் கர்மாஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் சித்தர்களையும் சரி இறைவனையும் சரி நம்ம அவரை அணுகவும் முடியாது, அவங்க கிட்ட போகவும் முடியாது, அவங்க தூரத்து தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், உங்களுடைய நெகட்டிவ் கர்மா நியூட்ரலைஸ் பண்ணுங்கள், பாசிட்டிவ் கர்மா சேர்த்துங்க. இது செய்யுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, வாட் எவர் யூ நீட், வென் எவர் யூ நீட், எவ்ரிதிங் வில் பி ப்ரொவைடட் டு யூ அட் யுவர் டோர் ஸ்டெப். இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கோ.